Bonjour à toutes et à tous. Comment allez-vous? J'espère que tout le monde va bien et tout va bien. இன்னைக்கு நம்ம கொடுத்த ஃபான்சியோவில் les homonymes என்றால் என்ன மற்றும் அதற்கான உதாரணங்களை விளக்கத்துடன் பார்க்க இருக்கிறோம். ஹோமோனிம் என்றால் ஒரு சொல்லானது வெவ்வேறு எழுத்து வடிவத்தையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு வடிவத்தையும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருந்தால் அவற்றை ஹோமோனிம் என்று கூற வேண்டும். அதற்கான உதாரணங்கள்லாம் விளக்கத்துடன் பார்க்கலாம். அலி உனத்தக் சான் மனம் அல்லது வாசனை, சான் இல்லாமல் ஆங்கிலத்தில் வித்தவுட், சான் அதாவது இலக்கம் 100ஐ குறிப்பது, ஓகேவா, நம்பர் 100ஐ குறிப்பது. சா என்பது இது வெர்பு சாந்தியரு. உதாரணத்துக்கு சசாம்போம், சசாம்போம் நன்கு மணக்கிறது. இரண்டாவது உதாரணம் je ne peux pas vivre sans toi, je ne peux pas vivre sans toi, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. சான் அதாவது 100ஐ குறிப்பது. je vous souhaite 100 ans de vie, je vous souhaite 100 ans de vie, நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன், நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். பாருங்க, 3 உதாரணங்கள் பார்த்தோம். 3மே ஒரே மாதிரியான உச்சரிப்பு முறை பெற்றிருக்கிறது. உச்சரிப்பால் ஒன்றுபட்டு அர்த்தத்தால் வேறுபட்டிருந்தால் அவற்றை ஹோமோனியம் என்று கூற வேண்டும். la mer கடல், la mer அம்மா, le maire நகரத்தந்தை, அதாவது மேயர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதான் ஃப்ரெஞ்சில் le maire சொல்லுவாங்க. நகரத்தந்தையை le maire சொல்லுவாங்க. முதல் உதாரணம் கடலுக்கு, la merக்கு j'irai au bord de la mer, j'irai au bord de la mer, நான் கடற்கரைக்கு செல்வேன். பாருங்க, இங்கே ஜிரே என்பது வெர்பு ஆளவை குறிக்கும். இதை நீங்கள் ஃபியூச்சர் சாம்பிளுக்கு ஜோ கூட கான்ஜுகேட் பண்ணும்போது ஜிரேன்னு சொல்லிட்டு வரும். ஜிரே ஓ போதல மேர்னா நான் கடற்கரைக்கு செல்வேன். la mer அம்மாவுக்கு உதாரணம் பார்ப்போம். ma mère aime beaucoup ma petite sœur, ma mère aime beaucoup ma petite sœur, எனது அம்மாவிற்கு எனது தங்கை மிகவும் பிடிக்கும். la mère நகரத்தந்தைக்கு il a été élu maire pour la 12e fois, il a été élu maire pour la 12e fois, அவர் 2வது முறையாக நகரத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 2வது முறையாக நகரத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார். le mâle வலி, le mâle ஆண் மிருகம் அல்லது ஆண் பறவை, la mâle பெட்டி. le mâleக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம், வலிக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். j'ai mal au genou, j'ai mal au genou, எனக்கு முழங்கால் வலிக்கிறது. le mâle ஆண் மிருகம் அல்லது ஆண் பறவைக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். est-ce un mâle ou une femelle, est-ce un mâle ou une femelle, இது ஆணா அல்லது பெண்ணா. பாருங்க, இந்த வார்த்தையை விலங்கினம் அல்லது பறவை இனத்தின் பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கு இவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதே வார்த்தையை மனித இனத்தின் பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தினால் அவர்களை அவமரியாதை செய்வது போல் ஆகும், ஓகேவா. மனித இனத்தின் பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கு அஸ்க செட்டின் ஃபியூ கர்சோ என்றுதான் பயன்படுத்த வேண்டும். அஸ்க செட்டின் ஃபியூ கர்சோ என்றால் இது ஆணா அல்லது பெண்ணா என்று அர்த்தப்படும். ஸோ மிருக இனத்திற்கு சாமால் ஊ ஃபெமேல், மனித இனத்திற்கு அஸ்க செட்டின் ஃபியூ கர்சோ. லா மால் பெட்டி, இதுக்கு உதாரணம் பார்ப்போம். மாலாபுவா, மாலாபுவா அதாவது மரப்பெட்டி. மால் என்பது பெட்டி, ஆம்புவானா மரத்தாலான, மாலாபுவானா மரத்திலான பெட்டி. ஊ இங்கே, ஊ அல்லது ஊ நீங்கள். ஊ எங்கே என்பதற்கு உதாரணம் பார்ப்போம். ஊ அத்திமென்னோ, ஊ அத்திமென்னோ நீ இப்பொழுது எங்கே போகிறாய். ஊ அல்லது என்பதற்கு உதாரணம் பார்ப்போம். que veux-tu, ceci ou celle-là, que veux-tu, ceci ou celle-là, உனக்கு எது வேண்டும், இதுவா அல்லது அதுவா. செசி என்பது இது என்று குறிக்கும், செல்லா என்பது அதுவென்று குறிக்கும். que veux-tu, ceci ou celle-là, எது உனக்கு வேண்டும், இதுவா அல்லது அதுவா. ஊ என்பது நீங்கள் என்று பொருள்படும். உதாரணத்துக்கு qui êtes-vous, qui êtes-vous, யார் நீங்கள். la père ஜோடி, la père பயம், la père தந்தை. la père ஜோடிக்கு உதாரணம் பார்ப்போம். une paire de chaussures, une paire de chaussures, ஒரு ஜோடி காலணிகள். பே என்பது ஜோடியை மட்டுமல்லாமல் இப்போ கணக்கில் பே ஆம்பேர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா. இரட்டைப்படை ஒற்றைப்படைன்னு சொல்லிட்டு. ஸோ பேர் என்பது ஆங்கிலத்தில் ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். அதுதான் இரட்டைப்படை என்று கூறுவார்கள் தமிழில்.
ஆடு என்பது ஒற்றைப்படை, அதாவது ஆம்பர் என்று குறிக்கும். ஓகேவா? இப்போ லா பேர் பயத்துக்கு உதாரணம் பார்ப்போம். tu me fais peur, tu me fais peur, நீ என்னை பயமுறுத்துகிறாய். தந்தைக்கு லா பேர் உதாரணம் பார்ப்போம். mon père est professeur, mon père est professeur, எனது தந்தை, என் தந்தை ஒரு ஆசிரியர். la tante அத்தை, la tante கூடாரம், la tante முயற்சி. அத்தைக்கு உதாரணம் பார்ப்போம். la tanteக்கு ma tante est une fonctionnaire, ma tante est une fonctionnaire, எனது அத்தை ஒரு அரசு ஊழியர். பாருங்க, ஃபங்க்ஷனியர் என்பது அரசு ஊழியரை குறிப்பது. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்வர்களை தான் ஃபங்க்ஷியர்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. எத்தா கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள தான் ஃபங்க்ஷியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூடாரத்துக்கு உதாரணம் பார்ப்போம். la tante, cette tante est très maniable, cette tante est très maniable, இந்த கூடாரம் மிகவும் கையாள்வது எளிது, இந்த கூடாரத்தை கையாள்வது மிகவும் எளிது. மணியாபிள்னா ஒரு பொருளை ஈஸியாக கையாள முடிஞ்சா, ஈஸியாக பயன்படுத்த முடிஞ்சா அதை ஃப்ரெஞ்சில் மணியாபிள் சொல்லுவாங்க. ஓகேவா? c'est tant et très மணியாபிள்னா இந்த கூடாரம் மிகவும் கையாள்வது எளிது, இந்த கூடாரத்தை கையாள்வது மிகவும் எளிது. la tante முயற்சி செய்வது அல்லது முயல்வது. ne tente pas de faire ça, ne tente pas de faire ça, அதை செய்ய முயற்சிக்காதே. le verre புழு, le verre கண்ணாடி. பாருங்க, இது முகம் பார்க்குற கண்ணாடியோ அல்லது கண்ணுக்கு பயன்படுத்தும் கண்ணாடியோ கிடையாது. le verre பச்சை. புழுக்கு உதாரணம் பார்ப்போம். le verre, il y a un verre dans ce fruit, il y a un verre dans ce fruit, இந்த பழத்தில் ஒரு புழு உள்ளது. le verre கண்ணாடிக்கு puis-je avoir un verre d'eau s'il vous plaît, puis-je avoir un verre d'eau s'il vous plaît, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கிடைக்குமா, can I have a glass of water please. le verre என்பது நிறத்தை குறிப்பது, பச்சை நிறத்தை குறிப்பது. உதாரணத்துக்கு pantalon vert, பச்சை பேண்ட். pantalon என்பது பேண்ட்டை குறிப்பது, வேர் என்பது பச்சை நிறத்தை குறிப்பது. donc pantalon vert என்றால் பச்சை பேண்ட் என்ற அர்த்தம். le lait பால். லே இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு என்னென்னா அசிங்கமான என்று பொருள்படும். அக்லின்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அதை தான் வந்து ஃப்ரெஞ்சில் லேன்னு சொல்லுவாங்க. ஆண்பாலுக்கு லே, இதுவே பெண்பாலுக்கு லேது என்று கூற வேண்டும். ஓகேவா? லே, லே என்றால் பல, பன்மையை குறிப்பது. ஓகேவா? இப்போ பாலுக்கு உதாரணம் பார்ப்போம். le lait, le lait est riche en calcium, bon pour les os, le lait est riche en calcium, bon pour les os, பாலில் அதிக கால்சியம் சத்து உள்ளது, அவை எலும்புக்கு மிகவும் நல்லது. ஓஸ் என்பது எலும்பை குறிப்பது. ஓகேவா? கால்சியம் என்பது கால்சியம் சத்து. ரிஷாங் கால்சியம்னா கால்சியம் நிறைந்த என்று பொருள்படும். லே அட்ஜெக்டிவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு அசிங்கம் என்று பொருள்படும், அக்லி என்று பொருள்படும். இலே ஏ அலோ, இலே ஏ அலோ, அவன் அசிங்கமாக உள்ளான், அதனால் என்ன? பெண்பாலுக்கு எப்படி சொல்லணும்? எலே லேத், எலே லேத். ஆண்பாலுக்கு இலே, பெண்பாலுக்கு எலே லேத். லே என்பது பன்மையை குறிக்கும். இது வந்து ஆர்டிக்கிள், நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்துட்டோம். லே என்பது பன்மையை குறிக்கும் ஒரு ஆர்டிக்கிள் ஆகும். உதாரணத்துக்கு les enfants சிறுவர்கள், ஸோ பன்மையை குறிப்பது. ஓகேவா? les enfants சிறுவர்கள். பார்ட்டி போவது அல்லது செல்வது. லா பார்ட்டி இது வந்து பல அர்த்தப்படும். அரசியல் கட்சியை குறிக்கும், அல்லது பாகங்களை குறிக்கும், அல்லது பகுதிகளை குறிக்கும். உதாரணத்துக்கு பார்ட்டிக்கு உதாரணம் பார்ப்போம். போவது அல்லது செல்வதற்கு உதாரணம் பார்ப்போம். il est parti sans me dire, il est parti sans me dire, அவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விட்டான். லா பார்ட்டி கட்சி, பாகம், பகுதிக்கு உதாரணம் பார்ப்போம். les parties du corps, les parties du corps உடலின் பாகங்கள். பாருங்க, பார்ட்டின்னா பாகத்தையும் குறிக்கும், அதே சமயம் பார்ட்டி என்பது அரசியல் கட்சியும் குறிக்கும். பார்ட்டி பொலிட்டிக் அரசியல் கட்சியை தான் வந்து பிரெஞ்சில் பார்ட்டி பொலிட்டிக்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரான் இருக்கார்ல, அவர் வந்து பார்ட்டி ரெனெசான்ஸை சேர்ந்தவர். அவருடைய கட்சியின் பெயர் பார்ட்டி ரெனெசான்ஸ். donc ஸோ கட்சி என்று கூறுவதற்கும் பார்ட்டி என்று கூறுவார்கள். அதே சமயம் உடலின் பாகத்தை அல்லது பகுதியை குறிப்பதற்கும் பார்ட்டி என்று கூறுவார்கள். le cuir மிருகத்தோல், cuir சமைத்தல். le cuir மிருகத்தோலுக்கு உதாரணம் பார்ப்போம். c'est un sac en peau de vache, c'est un sac en peau de vache, இது மாட்டுத் தோலினாலான பை. ஓகேவா? போ என்பது தோலை குறிக்கும்.
இதுவே முதலை தொழிலாளர் பை என்பது எப்படி சொல்வார்கள்? C'est un sac en peau de crocodile. C'est un sac en peau de crocodile. Cuire என்றால் சமைப்பது, ஓகேவா? Il faut bien cuire pour tuer les bactéries. Il faut bien cuire pour tuer les bactéries. பாக்டீரியாவை அழிப்பதற்கு நன்கு சமைக்க வேண்டும், ஓகேவா? Le cure என்றால் பெருக்கத்தோல், cuire என்றால் சமைப்பது. Le mur சுவர், mur பழுத்த. சுவருக்கு உதாரணம் பார்ப்போம். Ce mur est très solide. Ce mur est très solide. இந்த சுவர் மிகவும் உறுதியானது. அடுத்தது பழுத்த, mûr. இது வந்து அட்ஜெக்டிவ். இதுக்கு உதாரணம் பார்ப்போம். Ce fruit est mûr. Ce fruit est mûr. இந்த பழம் பழுத்திருக்கிறது. Dans உள்ளே, la dent பல், ஓகேவா? இப்போ dans உள்ளேக்கு உதாரணம் பார்ப்போம். La balle est dans la boîte. La balle est dans la boîte. பந்து பெட்டியினுள் உள்ளது. பந்து பெட்டியில் உள்ளது. La dent பல்லுக்கு உதாரணம் பார்ப்போம். Si tu ne parles pas avec respect, je te casserai les dents. Si tu ne parles pas avec respect, je te casserai les dents. நீ மரியாதையாக பேசவில்லை என்றால் உனது பற்களை உடைத்து விடுவேன் என்று பாருங்க. இங்கே கஸ்ரே என்பது வெர்பு கசே. இது வந்து நீங்கள் ஜோ கூட ஃபியூச்சர் சாம்பிளுக்கு கொன்ஜிகேட் பண்ணும்போது, எதிர்காலத்துக்கு கொன்ஜிகேட் பண்ணும்போது கசரேன்னு சொல்லிட்டு வரும். உதாரணத்துக்கு je casserai, tu casseras, il cassera, elle cassera, nous casserons, vous casserez, ஓகேவா? Donc, si tu ne parles pas avec respect, je te casserai les dents. நீ மரியாதையாக பேசவில்லை என்றால் உனது பற்களை உடைத்து விடுவேன். Le porc பன்றியின் இறைச்சி. Le porc துறைமுகம். இப்போ le porc பன்றியின் இறைச்சிக்கு உதாரணம் பார்ப்போம். Aimez-vous le porc? Aimez-vous le porc? உங்களுக்கு பன்றி இறைச்சி பிடிக்குமா? பாருங்க, கொஷோனுக்கும் போருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கொஷோ என்பது பன்றியை குறிப்பது, இதுவே போர் என்பது அந்த பன்றியின் இறைச்சியை குறிப்பது, ஓகேவா? ஸோ போருக்கும் கொஷோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. போர் என்பது பன்றியின் இறைச்சி, கொஷோ என்பது அந்த விலங்கை குறிப்பது, பன்றியை குறிப்பது, ஓகேவா? அடுத்த உதாரணம், le port துறைமுகம். இதுக்கு உதாரணம் பார்ப்போம். Le navire a atteint le port. Le navire a atteint le port. கப்பல் துறைமுகத்தை அடைந்தது. பாருங்க, அத்தா என்பது அடைவது, ஓகேவா? அட்டைன் அதாவது பெறுவது, அதைத்தான் அத்தான் சொல்லுவாங்க. ல போர் என்றால் துறைமுகம். நவீர் என்பது கப்பலை குறிப்பது. ல நவீர் அத்தால் போர்னா கப்பல் துறைமுகத்தை அடைந்தது. லப்போ சட்டி, பானை அல்லது குடம். லாப்போ தோல். லப்போ இதுக்கு உதாரணம் பார்ப்போம். ஆம்போ ஆலே. ஆம்போ ஆலே பால் குடம். pot de fleur. pot de fleur பூசட்டி. இந்த போ என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து பாட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஃப்ரெஞ்சில் போன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தோலுக்கு உதாரணம் பார்ப்போம். லா போ. ma peau a beaucoup de rides. ma peau a beaucoup de rides. எனது தோலில் நிறைய சுருக்கங்கள் உள்ளன. இந்த பாருங்க, ரீத் என்பது சுருக்கத்தை குறிப்பது. தோல் சுருங்கி இருந்தால் அது ரீதுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கும் சுருக்கத்தை தான் ரீதுன்னு சொல்லுவாங்க. போ என்பது தோலை குறிக்கும். ma peau a beaucoup de rides-னா எனது தோலில் நிறைய சுருக்கங்கள் உள்ளன. le pain ரொட்டி. pain வர்ணம் தீட்டுதல். le pain ரொட்டிக்கு உதாரணம் பார்ப்போம். donne-moi un morceau de pain. donne-moi un morceau de pain. எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடு. மொசோ என்றால் துண்டை குறிப்பது, pain என்பது பிரெட்டை குறிப்பது. donne-moi un morceau de pain-னா எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடு. pain என்பது இது வெர்பு, வர்ணம் தீட்டுவதை குறிக்கும், ஓகேவா? உதாரணத்துக்கு je peins. je peins நான் வர்ணம் தீட்டுகிறேன். இந்த பாருங்க, வர்ணம் தீட்டுவதை pain என்று கூறுவார்கள், வரைவதை dessiner என்று கூறுவார்கள், ஓகேவா? je peins-னா நான் வர்ணம் தீட்டுகிறேன் என்று அர்த்தப்படும். மோ சொல் அல்லது வார்த்தை. les mots வழி. மோ இதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். mot de passe. mot de passe பாஸ்வேர்டில் அதை வந்து ஃப்ரெஞ்சில் mot de passe சொல்லுவாங்க, கடவுச்சொல். mot courtois. mot courtois மரியாதையான வார்த்தை. இது பாருங்க, குர்த்துவா என்பது மரியாதை குறிக்கும். mot courtoisனா மரியாதையான சொல், மரியாதையான வார்த்தை என்று அர்த்தப்படும். les mots மோ என்பது வழியை குறிக்கும். j'ai mot tête. j'ai mot tête எனக்கு தலைவலி. non இல்லை. le nom பெயர்ச்சொல். non famille குடும்ப பெயர். no இல்லை என்பதற்கு உதாரணம் பார்ப்போம். no என்பது அட்வர்பு. no je ne veux pas ça. no
Je ne veux pas ça. இல்லை, எனக்கு அது வேண்டாம். Le no, இது வந்து பேச்சொல்லை குறிக்கும். இங்கிலீஷில் வந்து நவுன் சொல்லுவோம்ல, அதான் வந்து ஃப்ரெஞ்சில் le no என்று சொல்வார்கள். Non de famille என்றால் குடும்ப பெயர். ஓகேவா? C'est quoi ton nom de famille? C'est quoi ton nom de famille? உனது குடும்ப பெயர் என்ன? Le pouce, கட்டை விரல். Pouce, தள்ளுவது, தள்ளு என்று அர்த்தப்படும். Le pouce, கட்டை விரலுக்கு உதாரணம் பார்ப்போம். Sans pouce, nous ne pouvons rien soulever grand-chose. Sans pouce, nous ne pouvons rien soulever grand-chose. கட்டை விரல் இல்லாமல் நாம் பெரிதாக எதையும் தூக்க முடியாது. பூஸ், தள்ளு, இதற்கு உதாரணம் பார்ப்போம். arrête de me pousser. arrête de me pousser, என்னை தள்ளுவதை நிறுத்து. amande, பாதாம் பயிறு. amande, அபராதம். amande, பாதாம் பயிருக்கு உதாரணம் பார்ப்போம். j'adore les amandes. j'adore les amandes, எனக்கு பாதாம் பயிர் மிகவும் பிடிக்கும். பாருங்க, அமாந்த் என்பது இங்கிலீஷில் ஆல்மண்ட் சொல்லுவாங்க, அதுதான் ஃப்ரெஞ்சில் அமாந்த் சொல்லுவாங்க. இப்போ அபராதம், அமாந்துக்கு உதாரணம் பார்ப்போம். si vous n'achetez pas de billets, vous devez payer une amende. si vous n'achetez pas de billets, vous devez payer une amende. நீங்கள் டிக்கெட் வாங்கவில்லை என்றால் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டியதிருக்கும். le toit, முறை அல்லது சுற்று. la tour, கோபுரம் அல்லது கட்டிடம். le tour, இதுக்கு உதாரணம் பார்ப்போம். c'est ton tour. c'est ton tour, இது உன்னுடைய முறை. it's your turn. இந்த முறை நீ தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம்ல, அதுதான் வந்து it's your turn, c'est ton tour என்று கூறுவார்கள். இது உன்னுடைய முறை. la tour, la tourனா கோபுரம் அல்லது உயர்ந்த கட்டிடத்தை குறிப்பது. உதாரணத்துக்கு la tour Eiffel. la tour Eiffel, ஈஃபில் டவர் தான் ஃப்ரெஞ்சில் வந்து la tour Eiffelன்னு சொல்லுவாங்க. டூர்னா என்ன? உயர்ந்த கோபுரம். ஓகேவா? la tour de Pise. la tour de Pise, பீஸா என்ன? பீஸா டவர். la tour de Piseனா பீஸா டவரை குறிப்பது. ஓகேவா? அதே சமயம் ஒரு உயர்ந்த கட்டிடத்தை குறிப்பதற்கு கூட டூர் என்று பயன்படுத்துவார்கள். je vais faire un petit tour. je vais faire un petit tour, நான் சிறிது நடக்கப் போகிறேன். இந்த டூர் என்பது சுற்றுவதையும் குறிக்கும். சுற்றுவது அல்லது உலாவுவது, நடப்பது, அதற்கும் டூர் என்று பயன்படுத்துவார்கள். je vais faire un petit tour, நான் கொஞ்சம் நடக்கப் போகிறேன். அப்படி இல்லை என்றால் நான் சிறிது உலாத்தப் போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மெர்சி, à très bientôt, au revoir.